السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وآتوا النساء صدقاتهن نحلا. صدق الله العظيم. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வல்ல அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய ஜும்மா என்ற சிறப்பு மிகு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்பான வேளையிலே ஏக இறைவனாம் வல்ல அல்லாஹினுடைய அருளும் சாந்தியும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை உண்மையோடு பின்பற்றிய சத்திய நபி தோழர்கள் மீதும் மார்க்கத்தின் செய்திகளை இன்றளவிலும் நாம் படிப்பதற்காக அதனை பாதுகாக்கும் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட இமாம்கள் மீதும் அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணிந்தவர்களாக உரிய நேரத்தில் முழுமையான ஜும்மாவுடைய நன்மைகளை அடைய வேண்டும் என்பதற்காக வருகை தந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் அருளும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, ரமலான் முடிந்ததிலிருந்து இன்றைய தேதி வரையிலும் இஸ்லாமிய சமூகத்திலே இது ஒரு விழா கோலமாக எல்லா இடங்களிலும் திருமண விழாக்களை நாம் பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த ரமலான் முடிந்து அந்த ஷவ்வாலுடைய 6 நோன்புகள் முடிந்ததிலிருந்து தொடர்ச்சியாக எல்லா வீடுகளிலும் எங்கே வாய்ப்பு இருக்கிறதோ பெரும்பாலும் பார்த்தோம், ஒரே நாளில் பல திருமணங்கள் நடைபெற்றதை பார்த்தோம். இப்படி நடைபெற்ற திருமணங்களில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றாக கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு சில திருமணங்கள் நபி வழி அடிப்படையிலே வரதட்சணை இல்லாமல் மணமகனுடைய வலிமா விருந்தோடு நடைபெற்றதையும் பார்க்கிறோம். இது ரொம்ப கம்மி. இன்னும் சிலதை பார்க்கிறோம், வரதட்சணை வேண்டாம் என்ற அளவில் பேசிவிட்டு பெண் வீட்டு விருந்தோடு நடைபெற்ற திருமணங்கள். இது கொஞ்சம் வரதட்சணை தப்புன்னு விழிப்புணர்வு வந்தவர்களால் நடத்தப்படுகிற திருமணம். இன்னும் ஒரு பெரும் பகுதி திருமணம் என்னவென்று சொன்னால், வரதட்சணை வாங்கி எல்லா சீர் சனத்தைகளையும் வாங்கி பெண் வீட்டு விருந்தோடு நடைபெறுகிற திருமணங்கள். திருமணத்தை பார்த்தீங்கன்னா இப்ப 3 வகையா நம்ம பிரிக்க முடியுது. ஒன்னும் முழுமையான வரதட்சணை, இன்னொன்று பாதி வரதட்சணை, இன்னொரு வகை வரதட்சணை இல்லாமல் நடைபெறக்கூடிய திருமணங்கள். இப்படி 3 வகையாக நம்ம பார்த்தோம். இந்த திருமணங்கள் இஸ்லாமிய சமூகத்துல இஸ்லாம் நமக்கு காட்டிய அடிப்படையில திருமணத்தை ஒரு முஸ்லிம் தவிர்க்க முடியாது. ஏனென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துறவரத்தை ஹராமாக்கினார்கள். நான் இனிமே சன்னியாசியா இருக்க போறேன், என்னை அல்லாஹ்விற்காக நான் அர்ப்பணிக்க போகிறேன், அதனால நாம குடும்பஸ்தனா இருந்தா அவன் ஒத்து வராது என்று ஒருவர் அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணித்தாலும் திருமணத்தை மறுக்க கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான கட்டளையை இந்த சமூகத்திற்கு வழங்கிய காரணத்தினால் இஸ்லாமிய சமூகத்தில் சந்நியாசம் என்பதோ துறவரம் என்பதோ கிடையாது. கட்டாயமா திருமணம் செஞ்சு ஆகணும்.
எந்த அளவுக்கு நபி அவர்கள் சொன்னாங்க, அன்னிக்காஹு மின் சுன்னதி, திருமணம் என்னுடைய வழிமுறை. ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, என்னுடைய வழிமுறையை ஒருவர் புறக்கணித்தால் அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று, திருமணம் செய்யாதவர் என்னை சார்ந்தவரே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கட்டாயமாக இந்த சமூகத்துக்கு ஆக்கியிருக்கிறார்கள் என்பதால் இந்த சமூகத்தில் திருமணம் என்பது எல்லோராலும் எல்லா வீடுகளிலும் நடத்தப்படுகிறது. அப்படி நடத்தப்படுகிற திருமணங்களை தான் வரதட்சணை திருமணங்களாக பார்க்கிறோம். அது இல்லாத நபிவழி திருமணங்களாகவும் பார்க்கிறோம். இப்ப நாம இன்றைக்கு எந்த அளவுக்கு சமரசம் ஆகிவிட்டோம் அல்லது சமரசம் ஆகுவதற்கு தயாராகிவிட்டோம் என்று சொன்னால், ஒரு காலத்திலே வரதட்சணையை பற்றி ஒரு கடுமையான பார்வை இருந்தது. வரதட்சணையை குறித்து மக்கள் மத்தியிலே கடுமையாக பேசப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த வரதட்சணையை குறித்த பேச்சுக்கள் குறைந்து விட்டதோ என்று நாம் நினைக்கிற அளவிற்கு, நாம என்ன நினைக்கிறோம்னா, பொதுவா தௌஹீத் சகோதரர்களுக்கு நாம சொல்லுகிற செய்தி, நாம ஒரு வட்டத்துக்குள்ள இருப்போம். இந்த வட்டத்துக்குள்ள இருந்து நம்ம வெளி உலகத்தை பார்க்கும்போது எல்லாரும் திருந்திட்டாங்க அப்படி ஒரு நினைப்பு நமக்கு. அப்படி கொஞ்சம் கிணத்தை விட்டு வெளியில வந்து பார்த்தோம்னா தான் தெரியும், பெரிய உலகம் இருக்குது. அது வரதட்சணை இன்னமும் தாண்டவமாடி கொண்டிருக்கிறது. கிணத்தை விட்டு வெளியே வரணும். ஒரு கிணத்துக்குள்ள வந்துகிட்டு இதுதான் உலகம் என்று நாம் நினைத்தால் அவ்வளவுதான் உலகமா தெரியும், சின்ன உலகம். இந்த சமூகத்தை நாம மேலோட்டமாக மேலிருந்து பார்க்கும் போது இந்த சமூகம் இன்னமும் இந்த சமூகத்தில் வரதட்சணை கொடுமை என்பது தாண்டவமாடி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த வரதட்சணைக்கு எதிராக, இந்த வரதட்சணை ஒழிக்க வேண்டிய பொறுப்பில் இருப்பவர்கள், அதை குறித்து மக்கள் மத்தியிலே பேச வேண்டியவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வெளிப்படையாக தெரிகிற வரதட்சணை திருமணங்கள், அந்த திருமணம் குறித்து நாம பயான் பண்ணுகிறோம், அது பற்றி விழிப்புணர்வை சொல்லுகிறோம். இந்த செய்தி போய் சேருகிறது அல்ல சேராமல் போகிறது. இப்ப ஒரு வரதட்சணை திருமணம் நடைபெறுகிறது. இப்ப எனக்கும் அதற்குமான தொடர்பு என்ன? அப்படி நடைபெறுகிற அந்த திருமணம் என்னுடைய நெருங்கிய நண்பருடைய வீட்டு திருமணமாக இருக்கலாம், நெருங்கிய உறவினருடைய வீட்டு திருமணமாக இருக்கலாம், ஏன் நம் வீட்டு திருமணமாக கூட இருக்கலாம். எதுவாக இருக்கட்டும், நடைபெறுவது வரதட்சணை திருமணம். இன்னைக்கு நாம எப்படி அதில் நடந்து கொள்கிறோம்? இந்த திருமணங்கள், இன்றைக்கு வரதட்சணை திருமணங்கள் ஏன் சாதாரணமாக இன்னைக்கு போய்கிட்டு இருக்குது? இன்னமும் அது குறித்த விழிப்புணர்வு எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துருச்சு நம்ம நினைக்கிறோம். இல்ல, அப்படி நடைபெறுகிற திருமணங்கள்ல இன்றைக்கு நாமும் ஒரு பங்குதாரராக கலந்து கொள்வதிலே நமக்கு எந்த கூச்சமும் இல்லை. அப்படி ஆயிட்டோம். நாம என்ன நினைக்கிறோம்? சொந்த பந்தங்கள் இல்லையா, உறவுகள் இல்லையா, அவங்களை நம்ம பிரிஞ்சிடக்கூடாது இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதற்கு நாம சொல்லுகிற காரணம் அதைத்தான் சொல்லுவோம். இப்ப நெருங்கிய உறவினருடைய வீட்டு திருமணம், அந்த திருமணத்திற்கு போகாமல், வரதட்சணை திருமணம் என்பதால் போகாமல் தவிர்க்கும் போது உறவை பேணாம போயிடுறோமே. அப்ப உறவை பேணுவது என்பது அவங்க வீட்டு கல்யாணத்தில் கலந்து கொள்வது மட்டும்தான் நாம வச்சிருக்கிற அளவுகோல். இப்ப உறவை பேணுவதற்கு வேற எந்த சந்தர்ப்பமும் இல்லை, வேற எந்த வாய்ப்பும் இல்லை. கல்யாணம் ஒண்ணுதான், அதுவும் வரதட்சணை கல்யாணம் ஒண்ணுதான் உறவை பேணுவதற்கான வாய்ப்பு. அப்படி நம்ம நினைச்சு அந்த கல்யாணத்துக்கு போகாம விட்டுட்டா உறவை பேண முடியாமல் போய் விடுகிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட முன்மாதிரி நமக்கு. நபி அவர்களுடைய சொந்த மகள், விருப்பத்திற்குரிய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. எந்த அளவுக்கு விருப்பம்? என்னுடைய ஈர குலை பாத்திமா என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு நபி அவர்கள் நேசித்த மகள். அந்த மகளுடைய வீட்டிற்கு அழைப்பு வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா வீட்டுக்கு முன்னாடி ஒரு திரைச்சீலை, ஒரு ஸ்கிரீன், வேற ஒண்ணும் இல்ல. நம்மள மாதிரி வரதட்சணைங்கிற மாதிரி பெரிய கொடுமையெல்லாம் நடக்கல. ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் தொங்குது. அந்த ஸ்கிரீன்ல வண்ண வண்ண கலர்ல உருவங்கள் வரையப்பட்ட ஒரு ஸ்கிரீன். அது வேற ஒண்ணுமே இல்ல. வாசலுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் இருக்குது. அவங்களுக்கு கதவு கிடையாது,
நம்மள மாதிரி தேக்குல கதவு போட்டு அதுக்கு முன்னாடி ஸ்கிரீன் அப்படி இல்லை, அந்த ஸ்கிரீன் தான் உங்களுக்கு கதவே. அப்படிதான் இருந்தது அவங்க வாழ்க்கை முறை. அப்ப அதை மறைக்கிறதுக்காக ஒரு திரைச்சீலை தொங்க விட்டிருக்கிறார்கள். அந்த திரைச்சீலையிலே வண்ண கலர்களால் உருவங்கள் வரையப்பட்டிருக்கிறது, வேற ஒண்ணு இல்லை. இதை பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒண்ணுமே சொல்லாம திரும்பி வந்துட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் வரேன்னு சொன்னாங்க, இன்னும் வந்துட்டு திரும்பி போயிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகத்துல கணவர் அனுப்பி வைக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு போய் என்னன்னு கேட்கும்போது, மாலி வலி துன்யா, இந்த உலகத்துக்கு எனக்கு என்ன, அப்படி ஒரு சேலையை திரைச்சேலையை தொங்க விட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதனாலதான் திரும்பி வந்தேன், சொந்த மகளுடைய வீட்டிற்குள்ள காலடி எடுத்து வைக்கல, வேற எந்த பெரிய தவறும் இல்ல, பெரிய சமூக குற்றம் இல்ல, உருவப்படங்களை தொங்க விடக்கூடாதுங்கிற அந்த ஒரு சின்ன தவறு, அதற்காக புறக்கணித்து வந்தார்கள். அப்படி ரசூலுல்லாஹ் இதுக்காக புறக்கணிச்சுட்டு போனாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு என்ன கட்டளையிட வேண்டும் என்று சொல்லுங்கள். கணவர்கிட்ட கேட்டு விடுறாங்க, நான் அதை என்ன செய்யணும்னு எங்களுக்கு கட்டளை போடுங்க, நான் அப்படியே செஞ்சிடறேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை இன்னாருக்கு கொடுத்துருங்க, அவங்களுக்கு தேவை இருக்கு. ஏன்னா அதை உடையாக அணிய வேண்டிய அல்லது வேற ஏதாவது முக்கியமான தேவைகளுக்கு அன்னைக்கு உடை பிரச்சனை இருந்துச்சு, உடை பஞ்சம் இருந்துச்சு, ஆடை பஞ்சம். அதனால இன்னாருக்கு அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிறகு அதை கலட்டிட்டா வாசலை மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம நிறைய விஷயங்களை காம்ப்ரமைஸ் ஆகிறோம்ல, அது இல்லைன்னா இப்படி ஆயிருங்க, இது இல்லைன்னா இப்படி ஆயிரும். அந்த திரைச்சிலையை கலட்டிட்டா வாசலை மறைப்பதற்கு வேற துணிகள் கிடையாது. கலட்டி ரசூலுல்லாஹி சொன்ன மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்ப யோசித்து பாருங்க, சொந்த மகளுடைய வீடு, அதில் அறியாமல் அந்த ஒரு சின்ன தவறு செஞ்சிருக்கிறாங்க, அதை கூட நபி அவர்கள் அங்கீகரிக்கவில்லை, புறக்கணிச்சு வந்தாங்க. நபி அவர்களுடைய சொந்த வீடு, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க ஒரு பிரயாணம் போயிட்டு வர்றாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய அந்த வீட்டிற்குள்ள நுழையும் போது பார்த்தா அங்க ஒரு திரைச்சீலை தொங்குது, அதுல ஒரு குதிரையுடைய உருவம் வரையப்பட்ட ஒரு திரைச்சீலை. அதை உடனே கழட்டிட்டாங்க, இவங்க வீடு இல்லையா, உடனே கழட்டிட்டாங்க, கழட்டிய தூர வீசிட்டாங்க. அதுக்கு பிறகு அதே திரைச்சீலையை தலகாணியா வெட்டி வச்சு ரசூலுல்லாஹ் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இப்போ இந்த ரெண்டுமே நமக்கு ஒரு படிப்பினை. நமக்கு எங்கே அதிகாரம் இருக்கிறதோ, நாம எங்கே தீமையை தடுக்க முடியுமோ அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திரைச்சீலையை கழட்டி தூக்கி வீசினாங்க. தன்னுடைய வீடு இல்ல, தன்னுடைய சொந்த மகளுடைய வீடு, அந்த அதிகாரத்தை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தல, புறக்கணிச்சு வந்தாங்க. யோசித்து பாருங்கள், வரதட்சணை போன்ற ஒரு பெரும் கொடுமை இல்லை. இன்றைக்கு வரதட்சணையால் பல குடும்பங்கள் நாசமாகி கொண்டிருக்கிறது. பாரம்பரியமாக வாழ்ந்த வீடுகளை விற்று கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் சேர்த்த சொத்தை எல்லாம் வித்துருவாங்க ஒரு கல்யாணம் பண்றதுக்கு. அதையும் தாண்டி வட்டிக்கு போறது, அதுக்கு போறது பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு திருமணம் செய்து வைத்ததால் ஒரு குடும்பமே நிலை குலைந்து போகிற அளவிற்கு மிக பெரும் அக்கிரமம். அவ்வளவு பெரிய பாவம்லாம் இல்ல, ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கல. இன்னைக்கு நாம வரதட்சணைங்கிற ஒரு பெரும் பாவத்தை கூட இலகுவாக எடுத்துக்கொள்கிறோம். அதை தடுக்க வேண்டிய முறையில நம்ம தடுக்காமல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க, ஒரு தீமையை கண்டால் கைகளால் தடு, அதை நடக்க விடாம தடுக்கணும். எல்லா இடத்துலயும் அப்படி வாய்ப்பு இருக்குமா? நம்ம வீட்டுல அப்படி தடுக்கலாம், மத்தவங்க வீட்டுல அப்படி தடுக்க முடியுமா? எல்லா இடத்திலும் அப்படி வாய்ப்பு அமையாமல் போகலாம். கைகளால் தடுக்க முடியாவிட்டால் நாவால் சொல்லு, அது தப்பு என்பதை உரத்து சொல்லு, தடு, நாவால தடு. அதையும் சொல்ல முடியவில்லை, அல்ல சொல்லி அவங்க கேட்கல, அதையும் சொல்ல முடியாத ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்திலிருந்து ஒதுங்கு, அங்கிருந்து ஒதுங்கி வந்துரு அப்படிங்கிறாங்க. அப்படி ஒதுங்கி வர்றது இருக்கு பாருங்க, முதல் 2 ஸ்டேஜ் உயர்ந்த நிலை, தடுக்கிறது அல்லது தப்புன்னு உரத்து சொல்றது, ரெண்டையும் உயர்ந்த ஸ்டேஜ்ல வச்சாங்க. இந்த ரெண்டுக்கும் இயலாமல் ஒதுங்கி வர்றது இருக்கு பாருங்க, அது ஈமானின் கடைசி அம்சம். ஈமானுடைய எல்லையில நிக்கிறோம் அப்படின்னாங்க. இப்ப தடுக்கிறது தான் சிறந்ததுங்கிறாங்க. தடுக்காம ஒதுங்கிறதையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாராட்டி சொல்லல. ஆனால் நம்மால் ஒதுங்க கூட முடியல, உள்ள பூந்துறோம். என்னங்க வரதட்சணை கல்யாணத்துல ஒரு சாப்பாடு, அதானே, இந்த சாப்பாட்டுல நமக்கு என்னங்க ஹராமா ஒட்டிக்கு போகுது அப்படின்னு நம்ம ஈஸியா எடுத்துக்கொள்கிறோம்.
சாப்பாட்டுல ஹராம் ஒட்டாது. ஆனால் அங்கே நடைபெறுகிற அனைத்து தீமைகளையும் அங்க போய் சாப்பிடுவதால் நாம் அங்கீகரிக்கிறோம். நான் இங்க அங்கீகரிச்சேன் அப்படி நம்ம சொல்லாமல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திரைச்சீலையை அங்கீகரிக்காமல் வீட்டுக்குள்ள போயிருக்கலாமே. அங்கீகரிக்கவில்லை என்பதற்கான பொருள் அதை புறக்கணிப்பது. இதுதான் ரசூலுல்லாஹ் காட்டிய வழி. ஒன்றை நான் அங்கீகரிக்கவில்லை என்றால் அந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது. அந்த இடத்துக்கு நான் போயிருவேன், நான் அங்கீகரிக்கல. இப்படி எல்லா இடத்துக்கும் சொல்ல முடியுமா? ஒரு பாருக்கு போறோம், நம்ம ஃப்ரெண்ட் ஒரு குடிகாரனா இருக்கிறான், ஒரு பேச்சுக்கு வச்சுக்க, மாப்பிள்ள நீ வாடா, டேய் பாருக்குலாம் வர, நீ குடிக்காத மாப்பிள்ள, கூட வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிடு அப்படிங்கிறான். நான் பாருக்கு போனங்க, குடிக்கல, நான் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டேன். என்ன தப்பா ஹராமா? அங்க போய் சும்மா உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிட்டேன், அந்த சிப்ஸ் சாப்பிட்டேன், ஹராமா? அது ஹராம் கிடையாது. அந்த இடம் எப்பேற்பட்டது பாரு முடியுமா? அப்ப நாம சாப்பிடுற பொருளை மட்டும் பார்க்கிறோம். நபி அவர்கள் அந்த சபையை பார்க்கிறார்கள். திருமறை குர்ஆன் நமக்கு மிக தெளிவாக கட்டளையிடுகிறது. எங்கே, எந்த இடத்தில், எந்த சபையில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்பட்டு கேலி செய்யப்படுமோ அந்த இடத்துல இருந்து நீங்க வெளியில வந்துருங்க. வரதட்சணை வாங்குவோர் அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுத்துதான் வரதட்சணை வாங்க முடியும். வாத்துன் நிஸாஅ ஸதுகாத்திஹின்ன நிஹலா, ஆண்களை நோக்கி அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் திருமணம் செய்கிற பெண்களுக்கு மகரை மனம வந்து கொடுங்கள், மகர் கொடுத்து திருமணம் செய்யுங்க என்று வழிகாட்டிய மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தின் போது விருந்து போடணும்னா மாப்பிள்ளை தான் போடணும்ங்கிற காட்டி இருக்கிறார்கள். இந்த ரெண்டையும் மறுத்து தான் வரதட்சணை வாங்கப்பட்டு பெண் வீட்டுல விருந்து போடப்பட்டு அந்த திருமண சபை நடைபெறுகிறது. அந்த சபை அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுத்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை மறுத்திருக்கிறது. அந்த சபையில போய் சாப்பிட்டு என்ன எனக்கு ஹராம் ஒட்டிக்கும்? நாம் அப்படி நினைக்கிறோம். அந்த சோறு ஹராமா? கண்டிப்பா ஹராம் கிடையாது, அந்த சபை ஹராம். எப்படி பார்ல போய் உட்கார்ந்துட்டு பச்சை தண்ணி குடிச்சாலும் அந்த பாருக்கு போக முடியாதோ? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி உதாரணம் சொல்லி நிறைய சொல்லலாம், அது கொச்சையா போயிருமே என்பதற்காக தவிர்த்துக் கொள்கிறேன். இந்த வாதம் மிக தவறான வாதம். நாம நினைக்கிறோம்ல அந்த சபை தவறானது, அதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி புறக்கணிக்கும் போதாங்க ஒரு தீமையை தடுக்கக்கூடிய சக்தி இருந்தால் தடுத்து மாத்திரலாம், சொல்லக்கூடிய சக்தி இருந்தால் சொல்லி மாத்தலாம். புறக்கணிப்பு என்பது மக்களை நோக்க வைக்கும். ஏன் வரமாட்டேங்கிற? நீ வரதட்சணை வாங்குற, வரமாட்டேங்கிற. இப்ப வரதட்சணை இல்லாம வருவியா? வர்றேன். இன்னைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வருது. ஓரளவுக்கு விழிப்புணர்வு பெற்று இந்த மாதிரி வரதட்சணை திருமணங்கள் பரவலா இன்னும் நடந்துகிட்டு இருக்குது. அது இல்லாம ஓரளவுக்கு விழிப்புணர்வு பெற்று வரதட்சணை இல்லாமல், அதாவது வரதட்சணை கேட்காத திருமணங்களும் நடைபெறுகிறது. அந்த திருமணம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஆடம்பரத்தின் உச்சகட்டமாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அது நம்ம எப்படி நினைச்சிட்டோம்னா, வரதட்சணை கேட்கல, நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு நாம வந்துட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை குறித்து நமக்கு சொல்லும் போது அன்னிக்காஹுமின் சுன்னத்தி, நாங்க திருமணம் என்னுடைய வழிமுறை. இப்ப திருமணங்கிறது நம்ம சொந்த இஷ்டம் இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையில தான் நம்ம திருமணமே செய்யறோம். அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணி வரணும்ல. இப்ப ஜும்மாவுக்கு முன்னாடி வந்தோம், 2 ரக்காத்து தொழுதோம், இது சுன்னத்து. இந்த சுன்னத்தை நம்ம இஷ்டத்துக்கு தொழுகிறோமா இல்ல ரசூலுல்லாஹ் காட்டினாங்கன்னு தொழுகிறோமா? ரசூலுல்லாஹ் காட்டினாங்க. அப்ப அந்த சுன்னத்தை நம்ம கண்ணா பின்னா நாம தொழுதுக்கலாமா? இல்ல 4 ரக்காத் தொழுதுக்கிறேன், இல்ல 6 ரக்காத் தொழுதுக்கிறேன், அப்படி தொழ முடியுமா? 2னா 2 தான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிமுறையின் அடிப்படையில காட்டினார்களோ அந்த வழிமுறையின் அடிப்படையில் தானே வரணும். இப்ப வரதட்சணைங்கிறது தீமை பாவம்னு விளங்கி அதுல இருந்து வெளியில வந்தாச்சு. அதை தாண்டி மாப்பிள்ளை வீட்டு செலவு தாங்க இன்னைக்கு தாறுமாறா கண்ணா பின்னான்னு போகுது. ஆடம்பர திருமணங்களை பார்க்கிறோம். நம்ம ஆடம்பரம்னா நாம என்ன நினைச்சுக்கிட்டோம்? அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா நம்ம தான் செலவு செய்யறோம். மாப்பிள்ளை செலவு செஞ்சு ஆடம்பரமும் கூடும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு எதற்குமே அதை பத்தி பேசல. ஆடம்பரத்தை குறித்து வேறு எதுக்கு பேசினாங்களோ இல்லையா, திருமணத்துல சொல்றாங்க. எந்த திருமணம் செலவு குறைவாக நடத்தப்படுகிறதோ, எந்த திருமணம் குறைந்த செலவில் நடத்தப்படுகிறதோ அதில் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கும்.
அல்லாஹ்வுடைய பரக்கத் வேணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை எங்க எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து நீங்க ஹதீஸை தேடி தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாழ்வின் எல்லா இடங்களிலும் பரக்கத்தை வேண்டுகிறார்கள். எல்லா இடத்திலையும். அனஸ் ரலியல்லாஹு ஒரு 10 வயசு பையன், 10 வயசு பையனை கொண்டு வந்து அனஸுடைய தாயார் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் ஹாதிமுக அனஸ், அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ அனஸ் உங்களுடைய சேவகன், உங்களுடைய பணியாள உங்களுக்கு வேலைக்கு வச்சுக்கங்க, உங்க கூட உதவிக்கு வச்சுக்கங்க, இவனுக்காக அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க அப்படின்னு அனஸுடைய தாயார் சொல்றாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அனஸுக்காக கேட்ட துஆ அப்படிங்கறத பாக்குறோம். அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு, யா அல்லாஹ் இந்த அனஸுக்கு அதிகமான செல்வத்தையும் அதிகமான குழந்தைகளையும் வழங்கு. அதோட நிப்பாட்டல, வ பாரிக் லஹு ஃபீமா ஆதைத், நீ அவருக்கு வழங்கியதில் பரக்கத்தை கொடு. நம்ம பரக்கத்துனா அதிகமா இருக்கிறதுக்கு பேர் பரக்கத்து நினைப்போம், அப்படி இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான செல்வத்தையும் அதிகமான பிள்ளை செல்வங்களையும் கேட்டார்கள். அதிகமா தானே கேட்டாங்க. கேட்டுட்டு அல்லாஹ் அவருக்கு வழங்கியதில் பரக்கத்தை கொடுக்கணும்னு கேட்டாங்க. கொஞ்சம் அப்படி நெருங்கி வந்துருங்க. பின்னாடி வரக்கூடிய சவர்கள் 2 கால் தொழுது உட்காருங்க. இடைவெளி இருக்கு, அந்த இடைவெளி நிரப்பிப்பாங்க. இப்ப பரக்கத் அப்படிங்கிறது அதிகமா எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பதற்கு பெயர் பரக்கத் இல்ல. பரக்கத் என்பது அல்லாஹ்வுடைய அருள். காசு நிறைய இருந்தா அல்லாஹ்வுடைய அருளா இருக்கலாம். ஆனால் அதிகமாக பொருளாதாரம் வழங்கப்பட்டு அங்க பரக்கத் இல்லாம ஆக்கிட்டா என்ன ஆகும்? அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸுக்கு துஆ செய்யும் போது அதிகமான செல்வங்கள், அதிகமான பிள்ளை செல்வங்கள், அதிலே பரக்கத். நம்ம சாதாரணமா சொல்லுகிற சலாத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் பரக்கத்தை கேட்க சொன்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. முழுமையான சலாம் அதானே, அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாலே போதுமானதான். ஆனால் முழுமையான சலாம்ங்கிறது அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. பரக்கத்தை அந்த இடத்துலயும் கேட்கிறோம். எல்லா இடங்களிலும் பரக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். திருமணத்துல கூடுதலா கேட்டாங்க. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். இதான் திருமணத்துல நாம சொல்லுகிற துஆ. வரதட்சணை வாங்குற திருமணத்துல கூட இந்த துஆவை இப்ப ஆட் பண்ணிக்கிட்டாங்க. பாரக்கல்லாஹு லக, உனக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், வ பாரக அலைக, உன் மீது பரக்கத் செய்யட்டும், வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், உங்கள் இருவரையும் அல்லாஹ் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்ப்பானாக. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தவே 2 விதமா கேட்கறாங்க. உனக்கு, உன் மீது. ரெண்டையும் பிரிச்சு பாருங்க. எனக்கு பரக்கத், என் மீது பரக்கத். அப்ப பரக்கத் என்பது எல்லா விஷயங்களிலும் பரக்கத் வேணும். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தின் மூலம் ஒரு தம்பதியர், ஒரு குடும்பத்தார் பரக்கத்தை பெற வேண்டுமானால் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரே ஒரு நிபந்தனை, ஒரே ஒரு வழிமுறை, அந்த திருமணத்தை செலவு குறைவாக நடத்துவது, எளிமையாக நடத்துவது. அதுதான் பரக்கத்திற்குரிய திருமணம். ஆடம்பரமா போயிட்டோம், அது பரக்கத்தை தாண்டிய திருமணம், பரக்கத்து வராது. அதைத்தானே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப பரக்கத்துக்கான திருமணத்தை இன்றைக்கு நாம நடத்துகிறோமா? ஒரு வாழ்க்கையை துவங்கும் போதே நாம எந்த இடத்துல இருந்து துவங்குறோம்னு ஒண்ணு இருக்குல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அதை நமக்கு தெளிவா சொல்றாங்க. ஒன்னு ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன நினைப்போம்? நல்ல விதமா ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கணும்னா ஒரு நல்ல விதமா ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. வாழ்க்கையை துவங்குகிறோம், அந்த துவங்குற இடத்துல நல்ல விதமா ஆரம்பிக்கணும். இல்லைன்னா நீ உருப்பட மாட்டேன்னு நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. ஒரு பெண்ணை 4 காரணங்களுக்காக திருமணம் முடிக்கிறார்கள். லி மாலிகா, பணக்கார பெண் என்பதற்காக, வலி ஹசபிகா, பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்த பெண் என்பதற்காக, வலி ஜமாலிகா, அழகான பெண் என்பதற்காக, வலி தீனிகா, தீனுடைய பெண் என்பதற்காக. இந்த 4 காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், தீனுடைய பெண்ணை திருமணம் செய். அதோடு நிப்பாட்ல தரிபத் யதாக், இதுக்கு மாற்றமா நீ போனேன்னா உன் கரங்கள் நாசமாகும். நீ வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே முசீபத்தா போறிய, மார்க்கத்தை விட்டுட்டு வேற எங்க போறிய அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அப்ப யோசித்து பாருங்கள். திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு கட்டம். தன்னுடைய வாழ்க்கையை அவன் துவங்குகிறான். இப்ப சிறு வயதிலிருந்து இளைஞனாக வந்து இப்போது இந்த உலகத்தில் அந்த தன்னுடைய வாழ்க்கையை அவன் துவங்குகிறான். அந்த வாழ்க்கையை துவங்குற இடத்துல
நீ பரக்கத்து இல்லாம முசீபத்தை ஆரம்பிக்கிறிய. பரக்கத்தோடு ஆரம்பிக்கணுமே, அதைத்தான் நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த திருமணத்தில் பரக்கத்தை பெற வேண்டுமானால் ஆடம்பரத்தை தவிர்த்து எளிமையா நடக்கணும். அத ஒற்றை வார்த்தையில சொன்னாங்க, செலவு குறைவா நடத்துங்க, அதுல பரக்கத்து இருக்கு ஆரம்பிக்கும் போது. ஆக இந்த அடிப்படையில இன்றைய திருமணங்கள் நடைபெறுகிறதா என்பதை நாம உறுதி செய்து கொள்ள வேண்டும். நம் வீட்டு திருமணம் ஆடம்பரம் இல்லாத எளிமையான திருமணமா? மத்த எதுல நம்ம கொஞ்சம் செலவு முன்ன பின்ன போனாலும் அதை மார்க்கம் கண்டுக்கலைங்க. ஒருத்தர் வீடு கட்டுகிறார், அது 10 கோடி வீடு கட்டினாலும் பிரச்சனை இல்லை, அதை மார்க்கம் தடுக்கல. ஆனால் 10 கோடி செலவு செய்து ஒரு திருமணத்தை நடத்தலாமா? மார்க்கம் ஒத்துக்கல. உனக்கு பரக்கத்து கிடையாது. வேற எதற்குமே இஸ்லாம் அப்படி சொல்லல. இந்த திருமணத்துல செலவை குறைய கம்மி பண்ணு, சிக்கனமா நடத்து என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. அதுலதான் உனக்கு பரக்கத்து இருக்கு. செலவை நிறைய பண்ணுனா, அதிகமா செஞ்சா பரக்கத்து, ஒரே மெச்சர மாதிரி செஞ்சா பரக்கத்து, அப்படி கிடையாது. செலவை குறை, உனக்கு பரக்கத்து. இப்ப பரக்கத்து இல்லாத ஒரு திருமணத்தை இன்றைக்கு நாம நடத்துகிறோமா? வரதட்சணையும் இல்ல, பரக்கத்தும் இல்ல. அப்படியா? அப்படி இருந்தா ஓகேவா நமக்கு? அப்ப வரதட்சணை இல்லாத பரக்கத்தான திருமணம், அது எளிமையான திருமணமா தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட திருமணங்களுக்கு இன்றைய பெற்றோர் முன் வர வேண்டும். பொதுவா எல்லாருடைய மனசுல எப்படி இருக்குன்னா, வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை பண்றோம். ஏன்னா மாசம் மாசம் கல்யாணம் பண்ண போறோமா, வருஷம் வருஷம் பண்ண போறோமா? இல்ல இல்ல, ஒரே ஒரு தடவை பண்றோம், அதை கொஞ்சம் கிராண்டா பண்ண என்ன அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இஸ்லாம் என்ன சொல்றது? வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை கல்யாணம் பண்ற, அது பரக்கத்தோட பண்ணு, முசீபத்தா பண்ணிடாரு. இதை இஸ்லாம் சொல்லுது. நாம இஸ்லாத்துக்கு எதிர்நிலையில இருந்து பாக்குறோம். இஸ்லாம் நமக்கு எளிமையா பண்ணு, ஒரே ஒரு தடவை பண்ற, ஒழுங்கா பண்ணு. நாம சொல்றோம் ஒரே ஒரு தடவை பண்றேன், நான் ஆடம்பரமா பண்ணிக்கிறேன் இப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் நமக்கு பிரச்சனையே. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தில் பரக்கத் இருக்கிறது, அந்த பரக்கத்தை பெற வேண்டுமானால் எளிமையான திருமணம் தான் அதற்கான வழி என்று சொல்லுகிறார்கள். பரக்கத்துன்னு ஒண்ணு இல்லைன்னு வைங்க, குடும்பம் வாழ முடியாது, அந்த குடும்பம் நிம்மதியா இருக்காது. காசு பணம் நிறைய இருக்கும், நிம்மதி இல்லாம போயிரும். அல்லாஹ் எதில் பரக்கத்தை எடுத்து விட்டானோ அதுல யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்புல பரக்கத்தை அல்லாஹ் எடுத்துட்டா, அருளை எடுத்துட்டானா, ஏதாவது ஒரு பார்ட்ஸ் உடம்புக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு பாகம் செயல் இழந்தால் அல்லது அதோடைய செயல் திறன் குறைந்தால் நம்ம நோயாளின்னு சொல்றோம்ல, அதான அது. அத அப்படி ஆக்கிட்டானா என்ன செய்யறது? அப்ப அல்லாஹ்வுடைய பரக்கத் முழுமையாக நமக்கு வேண்டுமானால் திருமணங்கள் ஆடம்பரமா இருக்கக்கூடாது என்கிற அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த நிபந்தனையை நாம முதல்ல கவனத்துல வைக்கணும். இது யாருக்குன்னா, வரதட்சணை இல்லாமல் திருமணம் செய்யணும்னு நினைக்கக்கூடிய மணமகனுக்கு, அந்த மணமகனுடைய பெற்றோர்களுக்கான அறிவுரை இது. நம்ம ஆடம்பரமா நடத்தி நம்ம தானே செலவு செய்யறோம், மாப்பிள்ளை வீட்டுல தானே செலவு செய்யறோம். மாப்பிள்ளை வீட்டு செலவு என்றாலும் அது குறைந்த செலவா இருக்கணும் அப்படிங்கிறது மார்க்கத்துடைய நியதி. இதற்கு அடுத்து இந்த திருமணத்துல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு பெண்ணையோ ஒரு மணமகனையோ தேர்வு செய்யும் போது நாம எந்த அடிப்படையில தேர்வு செய்யணுங்கிற அந்த ஹதீஸ் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி சொன்னோம். காசுக்காக, அழகுக்காக, குடும்ப பாரம்பரியத்துக்காக, மார்க்கத்துக்காக பண்றாங்க. நீ தேர்வு செய்ய வேண்டியது மார்க்கம். அத ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்றாங்க, மார்க்கத்தை பார்த்து தேர்வு செய், மத்தது இருந்தா தப்பில்லை. ஆனா இன்னைக்கு நாம எப்படி தேர்வு செய்கிறோம்னா, ஒரு பெண் ஒரு பையனுக்கு பெண் பார்க்க ஆரம்பிக்கும் போதே பெற்றோர்கள் சொல்லுகிற முதல் வார்த்தை, அந்த மணமகனும் அப்படித்தான் சொல்றான். பெரும்பாலான மணமகன்கள், 1-2 விதிவிலக்கு இருக்கலாம், பெரும்பாலான மணமகன்கள் அந்த மணமகனை பெற்ற பெற்றோர்கள், எங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருப்பா. சரிங்க. தௌஹீத் பொண்ணா? ஆமா தௌஹீத் பொண்ணு. சரி, வேற வேற எதுவும் வேண்டாம், பொண்ணு மட்டும் அழகா இருந்த போதும். அப்ப ஒண்ணு சொல்லிட வேண்டியதான், இனிமே தௌஹீதுக்கு வர்ற பொண்ணு அழகா இருந்தா மட்டும் வா, அழகு இல்லையா நீ சுன்ன ஜமாத்திலே செத்துப்போ. அப்படி சொல்லிடலாமா? நீ தர்காவாதியாவே செத்துப்போ, அப்படி சொல்லிடுறதா? எவ்வளவு பெரிய வார்த்தையை சாதாரணமா சொல்லிடுறோம். ஏன் இதை சொல்றோம் தெரியுமா? வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்யற பாருங்க, இது உலகத்துல நான் செய்யற பெரிய தியாகம் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படின்னா நிறைய தியாகத்தை பண்ணிக்கிற திங்காம தியாகம் பண்ணிட்டு இருக்கிறோம், சாராயம் குடிக்காம தியாகம் பண்றோம், விபச்சாரம் பண்ணா இப்படி இதெல்லாம் தியாகமா? பாவத்திலிருந்து ஒதுங்குறோம், அதுக்கு பேர் தியாகம் இல்ல. தியாகம் என்பது என்ன பார்க்கணும். இன்னைக்கு பாருங்க, பாலஸ்தீன பாருங்க, அங்க குண்டு விழுந்து வீடு சுக்குநூறாக போய் தீ பறக்கும் போது அந்த வீடியோல நீங்க பாக்குறீங்க, அல்லாஹு அக்பர்
என்ன பாக்குறீங்க? யோசித்து பாருங்கள். அவர்கள் வாழ்ந்த அந்த வீடு சுக்குநூறாக ஒண்ணுமில்லாம போயிருச்சு. குழந்தைகள் அழுகுது, ஆனால் பெரியவர்கள் அல்லாஹ் அக்பர் சொல்றாங்க. தியாகம்னா என்ன அங்க பார்க்கணும். வரதட்சணை இல்லாம கல்யாணம் பண்ணிட்டா அது உலகத்தில் நான் செய்கிற பெரிய தியாகம் நினைச்சா நம்மை போன்ற முட்டாள் பெரிய எவனும் இருக்க முடியாது. மிகப்பெரும் முட்டாள்தனம் அது. ஆனால் நமக்குள்ள ஊறி போயிருக்கிற அந்த வரதட்சணை சிந்தனை, நான் வரதட்சணை கேட்க மாட்டேன், எனக்கு ஒண்ணும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், பொண்ணு மட்டும் அழகா இருந்தா போதும். ஏன் இத்தனை தியாகம் பண்ணிட்டேன்ல, அந்த ஒன்னே ஒண்ணு மட்டும் என்னால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியலைங்க. ஏன்னா இவ்வளவு தியாகம் பண்ணியாச்சுங்க. சொந்த வீட்டை இழந்தாச்சு, சொத்து பத்தெல்லாம் இழந்தாச்சு, எல்லாத்தையும் மார்க்கத்துக்காக இழந்தாச்சு. நடு ரோட்ல இப்ப ஒண்ணுமில்லாம நிக்கிறங்க, பொண்ணு மட்டும் அழகா இருந்தா போதும். அப்படியா? அவ்வளவு பெரிய தியாகமா? அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் பெரிய தியாகம் செய்கிறேன், வரதட்சணை வாங்காததால் பெரிய தியாகம் செய்கிறேன். தியாகம் இல்லைங்க. பன்னிக்கறி சாப்பிடாம இருக்கிறது தியாகம் நினைச்சா வரதட்சணை வாங்காதது தியாகம் நினைங்க, தப்பில்லை. நான் சாராயம் குடிக்காம தியாகம் பண்ணிட்டு இருக்கிறேன், விபச்சாரம் பண்ணாம தியாகம் பண்றேன் அப்படின்னு நினைச்சா வரதட்சணை வாங்காத தியாகம் நினைச்சுங்க. ஏன்னா அது எப்படி ஹராமோ, பன்னிக்கறி விபச்சாரம் சாராயம் எப்படி ஹராமோ அது போல வரதட்சணை ஹராம் தான். எல்லாம் ஒரே கேட்டகரி தான். ஹராம்னா ஹராம் தான். எப்படி மத்த ஹராமி எல்லாம் நாம தவிர்க்கும் போது தியாகம்னு நினைக்கலையோ, நான் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிறேன் நினைக்கிறோமோ, அந்த மாதிரி வரதட்சணை வாங்காதது தியாகம்லாம் இல்ல, அல்லாஹ் சொல்றதை கடைபிடிக்கிறோம், அவ்வளவுதான். இப்ப தொழுகைன்றது ஒரு பெரிய தியாகமா நமக்கு? அல்லாஹ்வுடைய கட்டளை ஏத்துக்கிட்டோம், அடிபணிகிறோம், அவ்வளவுதான். தியாகம் எல்லாம் கிடையாது. நாம மார்க்கத்துக்காக செய்கிற அல்லாஹ் சொன்ன கட்டளையை செய்யும் போதே அதை பெரிய தியாகமா நமக்கு ஞாபகம் வந்துருது. தியாகம் என்பது என்னங்கறத நம்ம கண்கூட பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல பாக்குறோம், இன்னைக்கு வாழுகிற நமக்கு அல்லாஹ் கண்கூட காட்டி கொண்டிருக்கிறான். அதுல 100ல் 1 கூட நம்ம தேர மாட்டோம். 100ல் 1 இல்ல, 1000ல் 1 கூட தேர மாட்டோம் நம்ம தியாகத்துல. அந்த தியாகத்தோடு இன்னைக்கு பாலஸ்தீன் மக்கள் செய்கிற அந்த தியாகத்தோடு ஒப்பிடும் போது 1000ல் 1% கூட தேர மாட்டோம். ஆனா நாம நினைக்கிறோம் வரதட்சணை இல்லாமல் திருமணம் செஞ்சுட்டா பெரிய தியாகம். கிடையாதுங்க. நாம முன்னிறுத்த வேண்டியது மார்க்கம். மார்க்கத்தை முன்னிறுத்தணும். மார்க்கம் உள்ள பெண்ணு, அதுல அழகா இருக்கலாம், அதுல பணக்கார பெண்ணா இருக்கலாம், அது நல்ல குடும்ப பெண்ணா ஏதோ ஒண்ணு இருக்கலாம், தப்பில்லை. ஆனால் முன்னிறுத்த வேண்டியது மார்க்கத்தை. இங்க எது முன்னிறுத்தப்படுகிறதுனா, முதல்ல கொண்டு வந்து அழக, அதுக்கு பின்னாடி மார்க்கம் வேணுங்க, அதுக்கு பின்னாடி எல்லாம் ஓகே. இப்ப எங்க அழகான பொண்ணா இருக்குது, ஆனா தௌஹீத் பொண்ணு இல்லையா, தர்காக்கு போறதா இருக்குது, மௌலூது ஓதனா பரவாயில்லையா, மௌலூது பாடனா பரவாயில்லையா, வரட்டுக்கு நான் திருத்திக்கிறேன். அப்படி ஒரு கட்டத்துக்கு வந்துருவோம். யாரெல்லாம் நம்ம அழகு அழகுன்னு போறோமோ ஒரு கட்டத்துல கொள்கையை விட்டுட்டு போக வேண்டியது வரும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மார்க்கத்தை பற்றி பிடி, மார்க்கம் உள்ள பெண்ணை பற்றி பிடி, இல்லையானால் உன் கரங்கள் நாசமாகட்டும். நீ மார்க்கத்தை விட்டுட்டு மத்தது பின்னாடி, அழகு பின்னாடி, குடும்ப பாரம்பரிய பின்னாடி, காசுக்கு பின்னாடி ஓடுனேனா உன்னை நாசமாக்கிரும் என்பதுதானே அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கையை இன்னைக்கு நம்ம கவனத்துல கொள்ளணும். திருமணங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் நடைபெறும் போது அந்த தன்னுடைய பையனுக்கு பெண் பார்க்கிற அந்த நேரத்துல பெற்றோர்கள் பார்க்க வேண்டியது, என் புள்ள ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான், அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும், பரக்கத்தா இருக்கணும் என்று பெற்றோர்கள் நினைத்தால் அந்த பிள்ளைக்கு மார்க்கம் உள்ள பெண்ணாக பார்த்து அதே நேரத்துல எளிமையான திருமணமாக செய்யும் போது அது பரக்கத்தான திருமணமாக இருக்கும் என்பதை நாம கவனத்துல கொள்ளணும். இன்றைக்கு இது எல்லாம் பின்னாடி போறதுக்கு ஒரே ஒரு காரணம், நாம பண்ற தியாகம் தான். வரதட்சணை வாங்க வேண்டாம், எனக்கு வேண்டாங்கிற பெரிய தியாகம் தான் இது எல்லாத்தையும் பெண்ணுக்கு தள்ளுது. ஆக வரதட்சணை இல்லாவிட்டால், வரதட்சணைங்கிற ஒண்ண வாங்காம போயிட்டா மத்த எல்லா தவறுகளும் சரியாயிருமான்னு ஆகாது. ஆடம்பரம் பண்ணிட்டா சரியாகுமா? ஆகாது. இப்ப திருமணம்ங்கிறது, இஸ்லாமிய திருமணம்ங்கிறது எளிமையான திருமணம் தாங்க. மற்ற எந்த விஷயத்திலையும் இஸ்லாம் நமக்கு தடுக்கல. நம்ம வீடு கட்டுறோம், வாகனம் வாங்குறோம், எதுலையுமே இஸ்லாம் தடுக்கல. ஏன்பா இவ்வளவு ஆடம்பரமா வாங்கின, நீ எதுக்குப்பா 50 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கின, கேட்காது இஸ்லாம். நீ எதுக்குப்பா 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கின, கேட்காது இஸ்லாம். ஆனால் திருமணத்துல ஏன் செலவு செய்யற கேட்கும். எப்படி கேட்கும்? செலவு செஞ்சு ஆடம்பரமா நடத்திட்டா பரக்கத்து இல்லாம போயிடும். ஆனா கார் 1 கோடி ரூபாய்க்கு வாங்குறாரு, பரக்கத்து இல்லாம போகுமா? அப்படிலாம் கிடையாது. அப்படி இஸ்லாம் சொல்லல. இப்ப உலகத்தின் மற்ற விஷயங்களில் நாம அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது அதற்கு ஆடம்பரத்துல அதாவது வசதிகள் அதிகமாக்கி கொள்ள நினைக்கும் போது அதை இஸ்லாம் தடுக்கல. ஆனால் திருமணத்துல தடுக்குது. இந்த ஒண்ண நாம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே
நாம எளிமையான திருமணம் தான் இஸ்லாம் காட்டுகிற திருமணம். அதுதான் பரக்கத்தான திருமணம். நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது நல்ல விதமா நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும். அப்படிங்கிற அந்த அடிப்படையில நம்முடைய திருமணங்கள் வரதட்சணை இல்லாத திருமணங்களாக இருக்க வேண்டும், எளிமையான திருமணங்களாக இருக்க வேண்டும். நாம் நடத்துகிற திருமணங்கள் இதைத்தான் மக்களுக்கு, இந்த உம்மத்துக்கு நாம சொல்ல வேண்டி இருக்கிறது, இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்படி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சொல்லி கேட்கலையா, வரதட்சணை வாங்குகிறார்களா, ஆடம்பர திருமணம் செய்கிறார்களா, அந்த ஆடம்பரத்திற்காக அந்த வரதட்சணைக்காக அந்த திருமணங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும். ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு நம்மள வா வான்னு நம்மளை கூப்பிடுறாங்க, நீயும் வந்துரு கோட்டுக்குள்ள, நீயும் கேட்டுக்குள்ள வந்துரு, நம்மளை இழுக்கிறாங்க, போகக்கூடாது. அப்படி போகாமல் அதை புறக்கணிக்கும் போது நாம் அந்த தவறை பெரிய பாவம் என்று கருதுகிறோம். போயிட்டோம், சோத்துல என்னங்க ஹராமா ஒட்டி கிடக்குது அப்படின்னு போயிட்டோம் என்றால் அங்கே நடக்கிற அனைத்து அநியாயங்களையும் நாம் மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ ஏற்றுக்கொள்கிறோம் ஆயிரும். அப்படி தவறுக்கு துணை போகாத வரதட்சணைங்கிற தீமை இந்த சமூகத்திலிருந்து முழுமையாக ஒளிந்து எளிமையான திருமணங்கள் வரும் வரையிலும் நாம் அதற்காக பாடுபட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி இந்த முதல் உரையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, பாலஸ்தீனுடைய விவகாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நாம எல்லோருமே செய்திகளிலே பார்க்கிறோம். அதற்காக இங்க இருந்து நாம எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். அந்த மக்களுடைய ஒரு இறுதி கட்டமா எல்லா மக்களையும் கொண்டு வந்து ரஃபாங்கிற ஒரு பகுதியில தள்ளிட்டு இப்ப அந்த பகுதி மேல் தாக்குதல் நடத்தும் போது இப்ப அவங்கள அடுத்த நிலை என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா நாடுகளும் அதை உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. நாம அவங்களுக்காக செய்ய வேண்டியது துவா தான் செய்ய முடியும். அப்படி துவா செய்யும் போது நமக்கு ஒரு மனச்சோறு வந்துடக்கூடாது. என்னங்க இத்தனை மாசமா நம்ம துவா செஞ்சுத்தான் இருக்கிறோம். நாம் செய்கிற துவாக்கள் வீணா போகாது அப்படிங்கிற அந்த மனது உறுதியோட செய்யணும். யோசித்து பாருங்கள், இத்துணை காலமும் உலக நாடுகள் பாலஸ்தீன் என்கிற ஒரு நாட்டை தனி நாடாக அங்கீகரிக்க மறுத்தார்கள். இப்ப எல்லாரும் அங்கீகரிக்கிறான். யாரெல்லாம் இஸ்ரேலோடு நெருங்கிய உறவு கொண்டிருந்தார்களோ அத்தனை பேர் அங்கீகரிக்க ஆரம்பிச்சிட்டான். நாடுகள் மட்டுமல்ல, அந்த நாட்டின் மக்களும் அந்த பாலஸ்தீனுக்காக போராடுகிறார்கள். முஸ்லிம்கள் அல்ல, ஐரோப்பிய நாடுகளில் வாழுகின்ற பொதுமக்கள், முஸ்லிம்கள் கிடையாது, முஸ்லிம்களும் போராடுகிறார்கள். அத்துணை பொதுமக்கள் வந்து நின்று ஃப்ரீ பாலஸ்தீன் என்று பாலஸ்தீனுக்காக குரல் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அத்துணை மக்களுடைய உள்ளங்களிலும் அந்த பாலஸ்தீன மக்களுக்கான அந்த விடுதலை எண்ணத்தை அல்லாஹ் விதைத்திருக்கிறான். நாம செஞ்ச துவா வீணா போகாது. இன்னைக்கு அவங்க கஷ்டப்படலாம், ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நிவாரணத்தை வைத்திருப்பான். அந்த நிவாரணத்தை உடனடியா அல்லாஹ் கொடு. இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை செய்கிற இந்த இஸ்ரேல் மீது உன் தண்டனையை இறக்கு என்று நாம அந்த பாலஸ்தீன மக்களுக்காகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் நாம துவா செய்வோம். ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் போதும் துவா செய்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஜும்மாவுடைய நாளில் ஒரு அடியான் தொழுகையில நின்று துவா கேட்கும் போது அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில குனூத்து நாசிலா என்கிற ஒரு துவாவை நபி அவர்கள் ஒரு முஸ்லிம்கள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்காக கற்றுக் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில இன்னைக்கு ஜும்மால அந்த குனூத்து நாசிலா வழக்கமா ஓதிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு ஓதுவாங்க. நாம இந்த சிந்தனையோட கேட்கணும். நாம கேட்கிற துவா வீணா போகல, அது பிரயோஜனப்படுது, அந்த மக்களுக்கு உதவி செய்கிறது, உலக மக்கள் எல்லோரையும் அது ஒன்று திரட்டி இருக்கிறது, இதோ அந்த மக்களுடைய வெற்றி இதோ மிக அருகிலே இருக்கிறது என்கிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய உதவி வந்துவிட்டால் அந்த மக்கள் வெற்றி அடைந்து விடுவார்கள் என்கிற நிலையில நிக்குது. அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்ய போதுமானவன், அவனை தவிர அந்த மக்களை பாதுகாக்க வேறு எவரும் இல்லை என்கிற நிற்கதியான நிலையிலும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் என்கிற அந்த சிந்தனையோடு பாதுகாக்க வேண்டும் என்கிற நம்முடைய கோரிக்கையை அல்லாஹ்விடத்திலே நாம வலியுறுத்தி அல்லாஹ்விடத்திலே துவா செய்வோம். வல்ல அல்லாஹ் அந்த பாலஸ்தீன மக்களுடைய தியாகங்களை ஏற்றுக்கொண்டு சுதந்திர பாலஸ்தீனை வழங்குவதற்கு நாம் ஒவ்வொருவரும் துவா செய்வோம். வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.